மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகின் சார்பாக இந்த பாரதி ராஜாவின் சில பணிவான வேண்டுகோள்கள். காப்பாற்றுவது என்பதும் சிறு தொழில்கள் முடங்கிவிடக்கூடாது என்பதிலும் மக்களின் அன்றாட வாழ்வு பாதிக்கக்கூடாது என்பதிலும் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய உழைப்பும் கடினமான இந்த முயற்சி எங்களை எல்லாம் பெருமைப்பட வைக்கிறது. அதிலும் சின்னத்திரை, அதாவது சில விதிகளை தளர்த்தி சின்னத்திரை தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றீர்கள். 60 பேர் கொண்ட ஒரு குழு சில கட்டுப்பாடுகளுடன் இயங்கலாம் என்று அறிவித்திருப்பது நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். அதேபோல் தமிழ் திரையுலகில் சினிமா மிகவும் முடங்கி போய் கிடக்கிறது. பல தொழிலாளர்கள் உணவுக்கு வழியின்றி இருக்கின்றார்கள். இதிலே முதலீடு செய்த தயாரிப்பாளர்கள் பணத்தை எப்படி மீட்டெடுப்பது என்கின்ற ஒரு கவலையில் இருக்கின்றார்கள். பணம் கொடுத்தவர்களும் வட்டிக்கு கொடுத்தவர்களும் இது திரும்பி வருமா வராதா, இந்த தொழில் நசுங்கி விடுமா என்கிற ஐயத்தில் இருக்கின்றார்கள். சினிமாவை காப்பது நம்முடைய கடமை, உங்களுடைய கடமை. ஏனென்றால் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பது பல தொழிலாளர்கள் உணவின்றி கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்கள் பெருந்தன்மையுடன் எப்படி சின்னத்திரைக்கு சில விதிகளை தளர்த்தி அனுமதி கொடுத்தீர்களோ அதேபோல் சினிமாவிற்கும் தமிழ் திரையுலகிற்கும் சிறு படம் சில விதிகளை தளர்த்தி நீங்கள் மறுபடியும் நாங்கள் தொழில் தொடங்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அரசினுடைய கட்டுப்பாடுகள் எதுவோ விதி எதுவோ அதை நாங்கள் முறையாக செயல்படுத்துவோம். ஆக இந்த தொழிலை கட்டி காப்பது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் எங்களை மறுபடியும் இயங்க வைக்க முடியும். அன்புடன் வேண்டுகோளாய் வைக்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த பாரதி ராஜாவின் பணிவான வேண்டும். செய்வீர்கள், எங்களை மகிழ்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி.